சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். பலர் ஒரு 35-40 வயதை தாண்டி விட்டாலே இப்பெல்லாம் மூட்டு வலி என்கின்ற அவதி உறுப்பவர்களாக இருக்கிறார்கள். மூட்டில் ஏன் வலி வருகிறது? மூட்டு வலியை சித்தர்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள்? நவீன அறிவியல் உலகத்தில் என்ன சொல்ல, மூட்டு தேய்ந்து விட்டது, எதுக்கு எடுத்தாலும் தேஞ்சு போச்சு. தேய்கிற தன்மை உடல்ல இருக்கிற உறுப்புகளுக்கு அவ்வளவு எளிதிலே வந்து விடாது. ஏன்னா அந்த ரெப்ளனிஷிங் கெப்பாசிட்டி, ரீகன்ஸ்ட்ரக்டிங் கெப்பாசிட்டி, திரும்ப அதை வளர்த்து கொள்ளுகிற, திரும்ப அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிற சக்தி உடலுக்கு இயற்கையாக இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டது. சித்தர்கள் அறிவார்கள். இது தேஞ்சு போச்சுன்னா, அவர் கணிப்பொறியியல்ல வேலை பார்க்குறார். அப்படி வேலையை காலையில் போய் உட்காந்தாருன்னா சாயந்தரம் வர வரைக்கும் உட்காந்து எடுத்து விட்டு எழுந்திரிக்க மாட்டார். அவர் மூட்டு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறதுன்னு மருத்துவ இடத்துல போகிறார். மருத்துவர் சொல்லுகிறார், உங்கள் கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு, இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டி எலும்பு தேஞ்சு போச்சு. கொஞ்சம் யோசிக்க வேணாம். எது தேயும்? எது உராய்கிறதோ அது தேயும். எது இயங்கி கொண்டு இருக்கிறதோ அது தேயும். ஒரு பொருளை இயங்காமல் ஒரு இடத்துல வைத்து விட்டு அது எப்படி தானா தேயும்? தேயாதே. கழுத்தை இயக்காமல் வைத்திருக்கிறான், கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னா எப்படி தேஞ்சு போயிடும்? ஓவர் யூஸ்ல தேயும். அதை விட மோசம் மிஸ்யூஸ் அண்ட் ராங் யூஸ். தவறாக கையாளுவது, முறையற்று கையாளுவது. கழுத்து அசைய வேண்டிய உறுப்பு, அதை அப்படியே மானிட்டரை முறைச்சிக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியது. இடுப்பு ஒரு இடத்துல அப்படியே ஃபிக்ஸ்டா வச்சிருக்க வேண்டியது. இப்போ மூட்டிலே வலி வருகிறது, இடுப்பிலே வலி வருகிறது, கழுத்திலே வலி வருகிறது, மவுஸை இயக்கி கொண்டே இருக்கிற ஷோல்டர்லே வலி வருகிறது என்றால் அதெல்லாம் தேய்ந்து போயிற்று என்று சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்கள் அபிப்பிராயம். நான் ஏற்றுக்க மாட்டேன். தேய்வதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஆகிறது? அது இறுக்கமடைந்து விடுகிறது, நெருக்கமடைந்து விடுகிறது, தலை அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த கழுத்தில் இருக்கிற எலும்புகள் இயல்பாக அப்படி அசைவதற்கு என்றே படைக்கப்பட்ட எலும்புகள். அந்த எலும்புகளை அசைக்காமல் வைத்திருந்த உடனே அங்கே அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி விடுகின்றன. நெருங்கி விடுகிற போது இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டி, செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வருகிறது. இன்னும் கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னு அறுவை சிகிச்சை செய்வது பொருத்தமான நீங்களே யோசிக்கோங்க. அதுபோல தான் மூட்டிலே வலி. அந்த மூட்டு வலியை வாத நோயாக சித்தர்கள் கண்டார்கள். என்ன வாதம்? கீழ்வாதம், முடக்குவாதம். வாதத்திலே பல வகையான வாத நோய்கள் உண்டு. இயங்குகிற உறுப்பை இயங்காமல் அப்படியே கெடுத்து விடுகிற அந்த நோயை வாத நோயின்னு சொல்வார்கள். கால் இயங்கலை, கை இயங்கலை. இந்த இயங்குவதற்கு தடையாக இருக்கிற வலியை தருகிற நோயெல்லாம் வாத நோய் வகையிலே வரும். இளம்பிள்ளை வாதம், பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம், நடுக்குவாதம், ஆமைவாதம், இப்படி பல வாத நோய்களை சித்தர்கள் கண்டிருக்கிறார்கள். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போற நோய் எதுன்னா ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், மூட்டிலே வலி. ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், மூட்டிலே வலி, கையிலே வலி, எல்லா இணைப்புகளிலும் வலி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா கணுக்களிலும், சிறிய கணுக்களில், கை விரல் கணுக்களில், மணிக்கட்டில், முழங்கை மூட்டில், தோள்பட்டையில், பேர்டா 2 கையிலையும் 2 காலிலையும் 2 தோளிலையும் 2 மணிக்கட்டிலையும் வருகிறது என்றால் அந்த நோய் கண்டிப்பாக ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸை தான் இருக்கும். ஒரு காலிலே மட்டும் வலி வருகிறது, அது எலும்பு தேய்மானத்தினால ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். எலும்பு தேய்மானம்னு சொல்லுகிறோம், எலும்பு தேய்மானம் அல்ல, எலும்பினுடைய இயக்கத்தில் ஏற்பட்ட சேதம். இன்றைக்கு எதை பார்க்க போகிறோம்? நடக்க முடியல, மூட்டு வலிக்கிறது. எப்ப வருது? 40-45 வயது, 50-60 வயது, இந்த வயதிலே வருகிற வலி, மூட்டு வலி. இந்த மூட்டு வலியை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் என்று சொன்னவர்கள் சித்தர்கள். கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம், மேலிழு வாதத்தால் நோவு மலக்கட்டு சோபையும் போம், சீதத்தால் சப்தலைக்கு தேர். சப்தலை என்று ஒரு மூலிகை இருக்கிறது. சப்தலை என்கின்ற மூலிகையினாலே என்னவாம்? கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம், மேலிழு வாதத்தால் நோவு. கீழின் பகை, கீழ்னா இந்த கதவுனுடைய இணைப்பு வச்சிருக்காங்க பாரு, அதை கீழ்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கமா அசையும், எதிர்பக்கத்தில் அசைக்க முடியாது. எதிர்பக்கத்தில் அசைச்சா உடச்சிக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு பக்கமாக அசைக்கிற கணுக்களிலே வருகிற வலியை கீழின் பகை, அங்கு கிளைத்திருக்கிற வலி வீக்கம், இதை போக்குகிற ஆற்றல் எதற்குண்டா சப்தலைக்கு உண்டு. சப்தலை பயன்படுத்தினால் அதில் இருந்து விடுபட்டு விடலாம். முடக்க அறுத்தான் என்று ஒரு மூலிகை சொல்லுவார்கள். முடக்கை அறுக்கிற ஆற்றல் முடக்கறுத்தான், முடக்கத்தான்னு சாதாரண கிராமத்தில் சொல்லுவார். பலர் சொல்ல முடக்கத்தான் சாப்பிட்டங்க, எனக்கு ஒன்றும் பலனே இல்லைங்க. தப்பா சாப்பிட்டுருக்க, சரியா சாப்பிடல, சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடலன்னு அர்த்தம். அது எப்படி சித்தர்கள் தப்பா சொல்லுவாங்க? சூளை பிடிப்பு சொறி சிறங்குவன் கரப்பான், சூளை பிடிப்பு சொறி சிறங்குவன் கரப்பான், காலை தொடுவலியும் கனமலமும் சால கடக்கத்தான் ஓடிவிடும், காசினியை விட்டு முடக்கத்தான் தன்னை மொழி. எத்தனையோ இலை இருக்கு, ஏன் முடக்கத்தானே சொன்னார்கள்? முடக்க அறுத்தான், பிறகு அது மறுபடி முடக்கத்தான் ஆகிப்போச்சு. முடக்கு நம்மை முடக்கி விடுகிறது, முடக்குவாதம், கிரிப்ளிங் டிசீஸ்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நம்மை இயக்கத்தை தடைப்படுத்துகிற நோய் முடக்குவாதம். அந்த முடக்குவாதத்தை, அந்த முடக்குவாதம் என்கிற மூட்டிலே வருகிற வலி, அது என்ன வலியா? சூளை, சூளை பிடிப்பு. சூளைன்னா சூலத்தால் குத்தியதை போல வலிக்கிற தன்மை தருவது சூளைன்னு சொல்வார்கள். என்ன சூளை? கபாலச்சூளை, மண்டையை அப்படி கொடையுதுன்னு சொல்லுவான் கபாலச்சூளை. குடற்சூளை, வயிற்றிலே வலி தாங்க முடியலன்னு சொல்லுவான். கணுக்களிலே வலி கணுச்சூளை. இதெல்லாம் சூளை நோய்கள் வருகிற இடங்கள். இந்த மூட்டிலே வருகிற சூளை நோயை, மூட்டு வலியை சூளை பிடிப்பு சொறி சிறங்கு மண் கரப்பான், இத்தனை நோய்களுக்கு மருந்து தன்மை, மருத்துவ குணம் எதிலே இருக்கிறது? முடக்கத்தன்மை இருக்கு. காலை தொடு வலியும் கனமலமும், கனமலம் கான்ஸ்டிபேஷன் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் மூட்டு வலி உள்ளவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். நான் மூட்டு வலிக்கு மருத்துவம் பார்க்க என்னுடைய மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கெல்லாம் மலத்தை ஒரு முறை இலகச் செய்து போக்க வைக்கிற ஒரு பர்கட்டிவ் பேதி மருந்தை கொடுத்துட்டு தான் கொடுப்பேன். இந்த குடலும் குருதியும் சுத்தியாக வேண்டும், அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் அகல வேண்டும். அதற்கு நிகரான மருந்து அகத்தியர் குழம்பு தவிர வேற எதுவுமே கிடையாது. அகத்தியர் குழம்பு எடுத்துக்கிட்டா குருதியை சுத்தம் பண்ணும், குடலையும் சுத்தம் பண்ணும். அந்த அகத்தியர் குழம்பை கொடுத்துட்டு தான் அதற்கு பிறகுதான் மற்ற மருந்துகளை நான் கொடுப்பேன். அப்போ மலத்தை இலகச் செய்து லகுவாக போக வைக்கிற தன்மையுடைய எல்லா மூலிகைகளுக்கும் மூட்டு வலியை போக்குகிற தன்மை உண்டு. சூளை பிடிப்பு சொறி சிறங்குவன் கரப்பான், காலை தொடுவலியும் கனமலமும் சால கடக்கத்தான் ஓடிவிடும், காசினியை விட்டு, உலகத்தை விட்டு ஓடிவிடும். காசினா உலகம். முடக்கத்தான் தன்னை முடக்கத்தானே சொல்லுன்னு சொன்னார். இப்படி சொல்லியிருக்கோம், முடக்கத்தான் சாப்பிட்டேன் சரியா போகலாம், எப்படி சரியா போவோம்? ஒன்று முடக்கத்தானால் அது சரியாக்க முடியாத அளவுக்கு முற்றிய நிலை. பல ஆண்டுகளாக என்னமோ வலிக்குது என்னமோ வலிக்குது அப்படி போய் அப்புறம் நொண்டி நொண்டிக்கிட்டு நடந்து, காலை தாங்கி தாங்கி நடந்து, விளைவு பல பார்த்தீங்கன்னா கால் வளைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போதான் வருவார்கள் தேடிக்கிட்டு, முழங்கால் வளைச்சிக்கிட்டு இருக்குது, சாஞ்சி சாஞ்சி நடப்பார்கள் தேர் ஓடுற மாதிரி. அவைகளையெல்லாம் சரி செய்கிற மருந்துகளை சித்தர்கள் தந்திருக்கிற, குணமாக்கி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய மருத்துவமனையிலே, அன்பு ஹாஸ்பிட்டலில் இது நடக்கிறது. அப்போ மூட்டிலே வருகிற வலிகளை போக்குவது சித்தர்கள் தந்திருக்கிற மூலிகைகள்னாலே முடியும். அது இல்லாமல் பல ரசவாத மருந்துகளையும் சித்தர்கள் தந்திருக்கிறார்கள், சில தாதுப்பு மருந்துகளையும் சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த மருந்துகளோடு இணைத்து கொடுக்கிற போது முழுமையாக அந்த நோயில இருந்து விடுபட்டு விடலாம். அன்பு ஃபார்மாவில இருந்து ரொமா என்று ஒரு ரொமாட்டிக் ரொமட்டாய்டு அப்படின்னா மூட்டுன்னு அர்த்தம். மூட்டுல இருக்கிற நோய்களை அகற்றுவதற்கென்று இருக்கிற ஒரு மருந்துக்கு பேரே ரொமா. 3 வேளை காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அதை எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு ஒரு பயிற்சி, இந்த பயிற்சியை செய்வதற்கு முன்னால் அந்த இடத்துல இருக்கிற திசுக்களை லகு செய்வதற்கும், இந்த வலியில் தானே செய்வார்கள். ஏற்கனவே அவர்கள் மூட்டு வலி, அவரை போய் யோகா பயிற்சி செய்யணும்னா எனக்கு கோபம் தான் வரும் அவருக்கு. அப்ப எப்படி இருக்க வேண்டும்? அவர் மூட்டு வலி தெரியாமல் மூட்டு வலியை போக்கிக் கொள்வதற்குரிய லகுவான பயிற்சிகளான எஃபெக்டிவ் பயிற்சிகளாக இருக்க வேண்டும். அது சுவாமி தேஜிவமயானந்தா ரிஷிகேஷ்ல இருந்து வந்து அவரிடத்திலே கற்றுக்கொண்ட யோக ஞானம், சுவாமி சுந்தர்ராஜ் அவரிடத்திலே கற்றுக்கொண்ட யோக ஞானம்,
இந்த யோக பயிற்சிகளை எல்லாம் எளிமைப்படுத்தி அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். மணிக்கணக்கில் செய்வதற்கு பயிற்றுவித்தார்கள். அவைகளை பயின்றோம். அதில் இருந்து தேர்ந்தோம் எது மூட்டு வலிக்கு எதை செய்தால் போதும். எல்லா யோகாசனங்களையும் செய்யணும்னா என்னை விட்டுட்டு ஓடி போயிடுவான். அப்புறம் மூட்டு வலி எங்கேருந்து ஓடுறது? அப்போ இன்னைக்கு மக்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டே இருக்கான். நீண்டு வாழ்வதற்கு நேரம் ஒதுக்கணும். உடல் பயிற்சி செய்வதற்கும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உனக்கு நேரம் இல்லைன்னா சீக்கிரமா டிக்கெட் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? பயிற்சி முக்கியம், மருந்து முக்கியம், உணவு முக்கியம். இந்த மூட்டு வலி இருக்குதுன்னா அதுக்கு முதல்ல தவிர்க்க வேண்டியது வாத உணவுகள், வாயு பதார்த்தங்கள்னு சொல்வார்கள். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, மஞ்சள் பூசணி, மொச்சை, காராமணி, அதிப்பருப்பு, இதெல்லாம் கேஸ்ட்ரிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வாத நோய். பல சொல்வதை கேட்டிருக்கிறோம். நேற்று உருளைக்கிழங்கு சாப்பிட்டங்க, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. நேற்று வாழைக்காய் சாப்பிட்டங்க, மூட்டு இன்னைக்கு வலிக்கிறது என்று பெரியவர்கள் சொல்வது இளம் வயதில் தெரியாது. ஆக தவிர்க்க வேண்டிய உணவுகள் இந்த உணவுகள். ஒரு சமசி என்று ஒரு மருந்தை கொடுப்பேன். ரொம்ப சிவியர் மூட்டு வலி, நடக்கவே முடியாத ஒரு அம்மா, 85 வயது, நடக்க முடியாம 2 பேர் தோல்ல கையை போட்டு கொண்டு வந்தது 10 வருடத்துக்கு முன்னால். அப்ப அன்பு கிளினிக்காக இருந்தது. அவர்களுக்கு கொடுத்தேன் சமசி மருந்து. என்ன ஆச்சரியம், ஒரு மாதத்தில் அந்த அம்மா தனியாக நடந்து வருகிறார்கள். அட் தி ஏஜ் ஆஃப் 85. மூட்டிலே வீக்கம், மூட்டிலே வலி, இதையெல்லாம் துரத்துகிற மருந்தை சித்தர்கள் கண்டார்கள். பல நேரங்களில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், இந்த முத்திரையை போட்டா சரியா போயிடும், இந்த வர்மா புள்ளியை தொட்டா சரியா போயிடும். சரியா போகும் எப்போ அதற்கு வேண்டிய சத்துடைய மருந்துகளை, உணவுகளை உடலில் சேர்த்து கொண்டால் போகும். எதையும் சேர்க்காம வெறும் முத்ரா போட்டேன், நான் சந்தி முத்ரா போட்டேன், எனக்கு மூட்டு வலி போயிடுமா? எப்படி போகும்? சந்தி முத்ரா போட்டால் மூட்டு வலிக்கு அது துணை செய்யும். வர்ம புள்ளிகளை தூண்டினால் அது துணை செய்யும். ஆனா அதற்குரிய உணவு, அதற்குரிய மருந்தை எடுத்துக்கொண்டு அவைகளை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போ இந்த மூட்டு வலிக்கு என்று இருக்கிற மருந்துகளிலே மிக முக்கியமான ஒரு மருந்து அமுக்ராவிட். அமுக்ராவுக்கு நரம்பையும் தசையும் பலப்படுத்துகிற ஆற்றல் உண்டு. அது உலகறிந்த உண்மை. விதானின் அண்ட் சாம்னிஃபரின் இந்த 2 சத்துக்கள், அதில் இருக்கிற சத்துக்கள் உடல் தசைக்கும் நரம்புக்கும் வலுவூட்டக்கூடியவர்கள், எல்லோருக்கும் தெரியும். திரிபலா, வாதப்பித்த கபம் என்கின்ற 3 நாடுகளுக்கும் பலம் ஊட்டுவது எல்லாருக்கும் தெரியும். ஜிங்க் இருக்கிற மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜிங்க், அயான் அவ்வளவு சக்தி உடையது, எலும்புக்கு சத்து கொடுக்கக்கூடியது. இப்போ என்ன பண்ணுகிறாங்க, என்னுடைய மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கெல்லாம் பரிசோதனை செய்ய சொல்லி பார்த்தால் விட்டமின் டியும் விட்டமின் B12 விட்டமின் ஈயும் குறைவாகவே இருக்கிறது. என்னுடைய மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு பரிசோதித்து பார்க்கிற போது பெரும்பாலோருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறது, B12 டெஃபிஷியன்சி இருக்குது, விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கிறது. விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா கிளர்ச்சி இருக்காது. B12 டெஃபிஷியன்சி இருந்தால் உடல்ல தசைகள்ல பலம் இருக்காது, சுறுசுறுப்பு இருக்காது. D3 டெஃபிஷியன்சி இருந்ததுனாக்க என்ன ஆகும்? D3 குறைஞ்சாக எலும்புகளிலே வலு இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா, ரிக்கெட்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் D3 டெஃபிஷியன்சி. இப்போ நம்ம என்ன பண்றோம், மூட்டு வலின்னு வருபவர்களுக்கு தவறாமல் சேர்ப்பது ரொமா, அதனோடு தவறாமல் சேர்க்கிற இன்னொரு மருந்து அமுக்ராவிட். நான் ஒரு அமுக்ரா சூரணம் தனியாக சாப்பிடணும், திரிபலா சூரணம் தனியாக சாப்பிடணும், விட்டமின் D3 மாத்திரை தனியாக சாப்பிடணும், விட்டமின் B12 தனியாக சாப்பிடணும், விட்டமின் இ தனியாக சாப்பிடணும். 5 மாத்திரை சாப்பிட்டா என்ன காஸ்ட் ஆச்சு? அதையெல்லாம் இல்லாமல் சித்தர்கள் சொன்ன வழியில் அவைகளை சேர்த்து இன்றைக்கு we should thank the government. இந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அவர்கள் ஒரு அனுமதியை தந்திருக்கிறார்கள். அந்த அனுமதியின் காரணமாக இன்றைக்கு சித்த மருத்துவ நிறுவனங்கள் மருந்து தயாரிக்கிற போது சில விட்டமின்களை சேர்த்து தயாரிக்கிற ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள். அதான் சித்தாவில் இருந்து லைசன்ஸ் எடுத்த அன்பு ஃபார்மாவில் தயாரிக்கப்படுகிறது. வித் எம்பளம் அந்த மருந்தில் இருக்கும். அன்பு ஃபார்மா என் கைப்பட உருவாகிற மருந்துகள்.
தோற்கவே தோற்காது. தோற்றா என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எதுவும் தோற்காது. ஏன் தோற்காதுன்னா சொன்ன முறைப்படி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல சொல்லப்பட்டிருப்பது என்ன, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல சொல்லப்பட்டிருப்பது என்ன, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பரிந்துரை செய்திருக்கிற அளவு என்ன, இவைகளை எல்லாம் அறிவியல் நுணுக்கத்தோடு பார்த்து டெய்லி எவ்வளவு சேர்க்க வேண்டும், ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் சொல்வார்கள், RDA என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸை மீறாமல் ஒரு 70 வயது 71 வயது இருக்கிறது அவர் எடுத்துக்கொள்வது 800 IU யூனிட் வரையில D3 எடுத்துக்கொள்ளலாம். அதுவே 50-40 வயதுல இருப்பவர் இருந்தால் 200-300 யூனிட் மேல தேவையில்லை. அப்ப வயதுக்கு ஏத்தாற் போல அளவை சரி செய்து டெய்லி ரெக்கமெண்டட் டோஸ் இருக்கிறது இல்லையா, அதை மீறாமல் சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. சயின்டிபிக்கா பண்ணணும். சித்தர்கள் சொன்ன சயின்ஸை நவீன அறிவியல் ஆய்வோடு சேர்த்து இணைத்து தான் நான் அமுக்கரா விட்டை உருவாக்கினேன். வலியை போக்குவதற்கு என்று இருக்க ரொமா அண்ட் அமுக்கரா விட் மலத்தை நன்றாக இலக போக செய்கிற குட்லக், அதோட வெளியிலே அப்ளிகேஷன். ஏன்னா அந்த தசைகள் மூட்டு வலி வந்து நம்ம தாங்கி தாங்கி நடக்கிறோம். அப்போ அதற்குரிய தசைகளுடைய இயக்கம் பாதித்து போகிறது. அந்த வலியை போக்கினால் தானே பயிற்சிகளை செய்ய முடியும். அந்த வலியை போக்குவதற்கு என்று ருத்வா ரோலான், அத்வா ஸ்ப்ரே என்று 2 உருவாக்கினேன். அதில் டைக்ளோஃபெனாக்கும் கிடையாது, அசிக்ளோஃபெனாக்கும் கிடையாது. ஏன்? டைக்ளோஃபெனாக் அது கிட்னியை பாதிக்கிற தன்மை உடையது. அதில் ARI என்று சொல்லுகிற அக்யூட் ரீனல் டிசீஸ் வருகிற வாய்ப்பு இருக்கிறது. CKD என்று சொல்லுகிற கிரானிக் கிட்னி டிசீஸ் வருகிற வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் கூகுளில் போடுகிறார்கள். டாக்டர் சொல்றாரு, டாக்டர் இதெல்லாம் தொடர்ந்து எடுக்காதீங்க, ரொம்ப நாளைக்கு இந்த பெயின் கில்லர்ஸ் எல்லாம் தொடர்ந்து எடுத்தீங்கன்னாக்கா அது சிறுநீரகத்தை பாதிக்கும், கல்லீரலை பாதிக்கும். ஆனா இவன் கேட்க மாட்டான். டாக்டர் சொல்றதை இவன் காதிலே போட்டுக்க மாட்டான். வீட்டுக்கு வலி குறையுதுன்னா அந்த மாத்திரை மருந்து கடையில் போய் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அது இவர்களுடைய தவறு. ஏன்னா அந்த வலி பண்ணுகிற தொல்லை இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த விதமான சேதமும் அக உறுப்புகளுக்கு ராஜ உறுப்புகளுக்கு வராமல் ஒரு மருந்தை உருவாக்க முடியும்னா சித்தர்களால் தான் உருவாக்க முடியும். ஜெர்மன் டெக்னாலஜி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரேவை போட்டு அப்படி தேய்ச்சாலே வலி ஓடி போயிடும். கொஞ்சம் நெடி இருக்கும், மூக்கில் ஒரு கச்சி வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்க வேண்டியதுதான். வலியும் போகணும், நெடியும் கூடாதுன்னா முடியாது. நெடியே இல்லாமல் வலி போக வேண்டும்னா ருத்வா ரோலான் போட்டு விட்டு தேய்த்து விட்டால் மறைந்து போய்விடும். எண்ணெய் பசை இருக்காது, பிசுபிசுப்பு இருக்காது. அதில் யூக்கலிப்டிஸ் ஆயில் இருக்கிறது, புதினா தைலம் இருக்கிறது, ஓம தைலம் இருக்கிறது, வாதகேசரி தைலம் இருக்கிறது, மயன தைலம் இருக்கிறது, கற்பூர தைலம் இருக்கிறது, சாம்பிராணி தைலம் இருக்கிறது. இதுல ஏதாவது கெமிக்கல் இருக்கிறதா? இல்லை. நான் வலியை அந்த கெமிக்கலால் ஆன மருந்துகள் போக்குவதை விட விரைந்து போக்குகிற சைடு எஃபெக்ட் இல்லாத தயாரிப்பு ருத்வா ரோலான். ஒரு மூட்டு வலி இருக்கிறது, இடுப்பு வலி இருக்கிறது, கையிலே வலி இருக்கிறது, ஒன்று வேணாம், ருத்வா ரோலானை மட்டும் வாங்கி பயன்படுத்தி பாருங்களேன், தெரிந்து கொள்வீர்கள். ஓ, இவ்வளவு மூலிகைகள் பாகங்களை சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்களா? அதுக்கப்புறம் உள்ளுக்கு மருந்துகளை வாங்கி சிலர் பயந்து கொள்வார்கள். ஐயோ, சித்தா மெடிசனா, அதுல சைடு எஃபெக்ட்டுங்க, அதுல மெட்டல் இருக்கிறதுங்க, அதுல கெடுதி வந்துருங்க. அதை விட ஒரு பைத்தியக்காரத்தான உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சித்தர்கள் உருவாக்கிய மருந்துகள்னால சைடு எஃபெக்ட் வரும்னா 10,000-1000 ஆண்டுகளாக இந்த மண்ணில புழக்கத்தில் இருந்த அந்த மருந்தால எல்லாருக்கும் எல்லா உறுப்புகளும் கெட்டு போயிருக்கணும் இல்லை? யாருக்கும் எதுவும் ஆகலையே. ஆனா அண்மை காலத்துல தானே இந்த பேதங்கள் எல்லாம், இந்த நோய்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். கிட்னி டிசீஸ் சொல்லுகிறார்கள். அப்ப அண்மை காலத்துல எதை நாம சாப்பிட்டு இது வந்ததுன்னு நாமே புரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்கள் பழங்காலத்தில் உருவாக்கிய மருந்துகளினாலே எந்த சைடு எஃபெக்டும் வரவே முடியாது, வராது. அப்ப இதை பயன்படுத்தி ருத்வா ரோலான் அல்லது அட்வா ஸ்ப்ரே, அதனோடு கூட உள்ளுக்கு எடுத்துக்கிற ரொமா அண்ட் அமுக்கரா விட், இவைகளை பயன்படுத்தி இந்த மூட்டில் இருக்கிற வலியில இருந்து நாம் முழுமையாக விடுபட்டு விடலாம். ஒரு 3 to 6 months, 3 மாசம் கழிச்சு தான் வலி போகுமா? இல்லை, பயன்படுத்தி துவங்கிய உடனே வலி குறைந்து விடும். அதான் முக்கியம். நிரந்தரமாக உன்னை விட்டு அது ஓட வேண்டுமானால் 3 மாதத்திலிருந்து 6 மாதம் ஆகலாம். அவரவர்களுடைய உடலில் எந்த அளவுக்கு அந்த நோய் இருக்கிறது என்பதை பொறுத்து, அவரவர்கள் எந்த வயதில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து.
அந்த குடும்பத்தில் வாரிசாக என்னென்ன மாதிரியான உபாதைகள் வருகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதை பொறுத்து இந்த காலம் சில கேட்பாங்க, எத்தனை நாள்ல இங்கே நல்லாகும்? கேட்கும் போதே நமக்கு சிரிப்பு தான் வரும். எத்தனை வருஷமா அங்கே இதில் அவதிப்பட்டு இருக்கிறீங்க? ஒரு 10 வருஷமா. 10 வருஷமா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறது 10 நாள்ல எப்படிங்க போகும்? மருந்து தின்னா உடனே வலி போகுதுன்னா அந்த வலி நீக்க மருந்துகள் அதுல வலி போகும், வியாதி போகாது. வியாதி போகணும்னா அதற்குரிய உணவு கட்டுப்பாட்டோடு முறையாக மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் நான் விளக்கி சொல்லுவேன். அதனோடு கூட பயிற்சி முக்கியமானது. அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை செய்வதனாலே அந்த உடல் உறுப்புகள் பலம் பெறும். என்னன்னா இப்ப கால் மூட்டுக்கு அந்த பயிற்சியை நான் செய்து காட்டுகிறேன் பாருங்க. ஒரு நாற்காலியில இருக்கையின் மேல வசதியா உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து அப்படி உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு செய்ய போறோம். அப்பதான் இது வந்து செய்வதற்கு எல்லோருக்கும் சாத்தியம். என்ன பண்ணி வச்சுட்டு இந்த விரல்கள் காலை கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துட்டு விரல்களை ஊன்றி இப்படி தூக்கக்கூடாது. விரல்களை படிய வைத்து விரல்களை ஊன்றி குதிகாலை மேலே தூக்கி அப்படியே இருக்கு டைட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கெண்டைக்கால் தசைகளும் இந்த குவாட்ரிசெப்ஸ் தொடையின் மேல் தசைகளும் இறுக்கமடைவதை உணர்வீர்கள். சுகமா இருக்கும். ஆனந்தமா அப்பாடான அப்படி இறுக்கி பிடிங்க. 1 2 3 4 5 காலப்படி வச்சிருங்க. திரும்ப ஒரு முறை விரல்களை ஊன்றி குதிகாலை மேலே தூக்கி இறுக்கி அழுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்து நிறுத்துங்க. 1 2 3 4 5. இது வந்து கால் விரல்களை ஊன்றி குதிகாலை மேலே தூக்கி செய்கிற முதல் பயிற்சி. அடுத்தது கொஞ்சம் காலை முன்ன நிறுத்திட்டு குதிகாலை படிய வைத்து விரல்களை மேலே தூக்க வேண்டும். அப்படி தூக்குகிற போது இந்த ஷின் மசில்ஸ் இது இறுக்கமடையும். அதோட கூட இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அழுத்தமடையும். இதை உணர முடியும். நீங்கள் யூ கேன் ஃபீல் தட். அப்போ சுகமாக வைத்திருங்கள். 1 2 3 4 5. திரும்ப கீழே வந்துடும். திரும்ப ஒரு தடவை செய்ய பாருங்க. அப்படியே விரல்களை இந்த முன் பாதத்தை தூக்குங்க. நல்லா டைட்டாக தூக்குங்க. 1 அந்த இறுக்கத்தை நீங்கள் வந்து இந்த ஷின் மசில்ஸ்லையும் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்லையும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதை தூக்கி இறுக்கி பிடிக்கணும். 1 2 3 4 5. இப்படி இந்த முதல்ல செய்த பயிற்சியை குதிகாலை தூக்குவதை 5 முறையும் அதே மாதிரி விரல்களை தூக்குவதை 5 முறையும் ஒவ்வொரு முறையும் அந்த நிலைக்கு வந்த பின்னால் 5 எண்ணுகிற வரையில் அதை நிறுத்தி வைக்க வேண்டும். இதை முதல்ல செய்தோம்னா இந்த தசைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு பயிற்சியாக அது அமையும். இதை செய்துவிட்டு அடுத்த பயிற்சிக்கு செல்வோம். இந்த 2வது பயிற்சி இந்த குதிகாலை அப்படி வச்சுட்டு விரலை தூக்கி இந்த கால் விரல்களை மேலே வந்த மாதிரி வச்சுட்டு குதிகாலை படிஞ்ச மாதிரி இப்படி வச்சுக்கங்க. இதை மாற்றவே மாற்றாதீங்க. அதே நிலையில் வச்சுக்கிட்டு சேரை என்னுடைய கைப்பிடி பிடிச்சிக்கிட்டு இந்த வலது காலை 1 2 3 4 5 6 அப்படியே நிறுத்துங்க. இப்படி நிறுத்தும் போது குதிகால் அப்படி போகணும். விரல்கள் உள் நோக்கி வரணும். இந்த முட்டி டைட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்த மசில்ஸும் கல் மாதிரி ஆகிடும். டைட்னா எலும்பு போல கால் அப்படியே டைட் ஆகிடும். இந்த இந்த பேட்டலா மேலே அப்படியே இழுத்து இறுக்கி பிடிக்கிறதுனால அது ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். அப்படியே வந்து ஒரு 5 அல்லது 10 என்ற வரைக்கும் வச்சுருங்க. 1 2 3 4 5. திரும்ப அப்படியே கீழே வாங்க. வரும்போது இந்த விரல் இப்படி படிஞ்சிடக்கூடாது. இப்படியே இருக்கணும். இப்படி வலது காலுக்கு 5 முறை செய்யுங்க போதும். அடுத்து இடது காலுக்கு அதே போல 1 2 3 4 5 6 அப்படியே நிறுத்துங்க. குதிகால் ஒரு வெளியே போகணும். இந்த விரல்கள் நம்ம நோக்கி வரணும். ஃபுல் டைட் ஆகிடணும். டைட்டான அந்த தசைகள் எதுவுமே லூஸ் இருக்காது. ஸ்டெச்சில் கிடைக்கிற
பெனிஃபிட் வேறு எதுலேயும் கிடைக்காது. அப்படியே நிறுத்தி வச்சுட்டுங்க. திரும்ப 1 2 3 4 5 திரும்ப இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. 3வது பயிற்சி கொஞ்சம் பேலன்ஸ் போகிற நிலை ஏற்பட்டால் கீழே விழுந்துருவோம். அதனால இப்படி சுவர் இருக்குது இல்லைங்களா, சுவத்துக்கு பக்கமாக போய் நின்றுங்க. சுவத்தில் சாஞ்சிக்காதீங்க, சுவத்துக்கிட்ட பக்கத்தில் போய் இப்படி நின்றுக்கோங்க. நின்றுட்டு இந்த 2 கைகளையும் சேர்த்து பிரணாமாசன் கும்பிடுவதை போல இந்த பிரணாம முத்ராவில் இப்படி வச்சுக்கிட்டு காலை அகட்டிக்கோங்க. அகட்டிட்டு இந்த பாதம் இப்படி நேராக இருந்தால் அது ஹாஸ்டான்ஸ். அது அப்படியே காலை விரிங்க. விரிய கால் தானே தொடக்கீழே இறங்கும். இது பேர் சுமோ ஃபைட்டர்ஸ் போகிற சுமோ ஸ்டான்ஸ்ன்னு பேர். இந்த ஸ்டான்ஸில் இப்படி போயிட்டு 1 2 3 4 5 திரும்ப மெல்ல எழுந்துக்கோங்க. திரும்ப உள்ளங்கையை அழுத்திக்கிட்டு 1 2 3 4 5 திரும்ப எழுந்துக்கோங்க. இது மாதிரி முதல்ல ஒரு 10 முறை செய்யுங்க. பழக 20 முறை செய்ய பழகிட்டீங்கன்னா அதுக்குள்ளே அந்த வழியெல்லாம் போயிடும். ஃபுல்லாக கீழே வந்துடுங்க. உடம்பு முன்னாடி சாயாமல் நேராக இருங்க. 1 2 3 4 5 இது மாதிரி ஒரு 10 முறை. ஆனால் என்னன்னா ஆரம்பத்தில் செய்கிற போது உங்களுக்கு பேலன்ஸும் கிடைக்காது, கொஞ்சம் வலி இருக்கும், அல்லது கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அல்லது முடியாமல் இருக்கும். பட் செய்ய அது வந்துடும் பழக்கத்துக்கு. முதல்ல சரின்னு வச்சுங்க, இப்படி செய்கிறீங்க. செய்யும்போது நான் சொன்ன மாதிரி அந்த காலை இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சா தானாக தொடை வந்து கீழே இறங்கும். இவ்வளோதான் வருதுன்னா பரவாயில்ல, நிறுத்திக்கோங்க. இப்படி ஃபுல்லாக போகணுன்னு அவசியம் இல்லை. மெல்ல எழுந்து நேராக வந்துடுங்க. இப்படி 10 முறை செய்யுங்கள். இந்த குவாட்ரிசெப்ஸ், இந்த ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில்ஸ், ஹிப் மசில்ஸ், குளூட்டியல் மசில்ஸ் எல்லாம் பலமாயிடும். அந்த வலி என்பது அறவே போய்விடும். இது வந்து ஹாஃப் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க, பாதி பெஞ்சில் சேரில் உட்கார்ற மாதிரி. ஒரு 10 முறை செய்யுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 20 வரை செய்கிற அளவுக்கு வந்துட்டிங்கனாலே வலி ஓடி போயிடும். இது 3வது பயிற்சி. இன்னொன்று 4வது பயிற்சி, இன்னொன்று 5வது பயிற்சி இருக்கிறது. 4வது பயிற்சி பாருங்கள். இதுவும் வந்து காஃப் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸுக்கு பலம் ஊட்டக்கூடியது. அதுதான் அந்த முட்டியை இயக்கிறது இல்லையா. அது வந்து அந்த முட்டியில் சத்தம் வர்றது, குறைவர சவுண்டு கேட்கறது, கடப்படாதுன்னு சத்தம் வர்றது, இதெல்லாம் ஓடிப்படும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2-3 மாதங்கள் அதை கடைபிடிக்கணும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குன்னு விட்டுடக்கூடாது. இது என்னென்னா அந்த பொசிஷனில் அப்படியே நிறுத்த போகிறோம். என்ன பண்ணுறோம், அதே மாதிரி சுமோ ஸ்டான்ஸ். காலை விரிச்சிக்கிறோம். எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிச்சிட்டு காலை இப்படி வந்து இந்த விரலை பாதத்தை இப்படி நேராக்கிடணும். விழுந்துடாத பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு பாருங்க. 1 2 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 34 35 36 37 38 39 40. இப்போ நான் 40 முறை செஞ்சேன். ஆர்வக்கோளாறில் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. ஒரு 10 முறை செய்யுங்க, இல்லை ஒரு 5 முறை செய்யுங்க. இது மாதிரி ஒரு துண்டை சுருட்டி பந்து மாதிரி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம், 2 காலையும் ஒவ்வொரு காலாக, வலது கால் இடது கால், முதல்ல வலது காலில் இந்த பாப்லிட்டியல் க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபோசே, பாப்லிட்டியல் ஃபோசேன்னு சொல்கிறது. என்னென்னா இந்த மடங்குற இடம், அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளத்தில் இதை வச்சுட்டு கை இப்படி ஊனிக்கோங்க. காலை டைட் பண்ணுங்க, முட்டியை அழுத்துங்க. அழுத்திட்டு டைட் பண்ணும்போது குதிகால் வெளியே போட்டும், விரல் இப்படி வரட்டும். அழுத்துனீங்கன்னா ஃபுல் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ரொம்ப சுகமாக இருக்கும். என்ஜாய் தி ஸ்ட்ரெச். 1
2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. திரும்ப ப்ரெஸ் பண்ணி நீயை ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த பாக்கெட்டில் ஃபோர்ஸே இருப்பாருங்க, அந்த சங்கில் தான் இது இருக்குது. அப்போ அந்த நீயை ப்ரெஸ் பண்ணுவது அந்த நீயை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. பாருங்க, இப்போ கால் எவ்வளோ உயரம் மேலே வந்துருச்சு பாருங்க. ப்ரெஸ் பண்ணி அப்படி பிடிச்சிங்கன்னா அந்த டோஸ் இப்படி இருக்கணும், ஹீல் வெளியே இருக்கணும், ரொம்ப முக்கியம். ப்ரெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 5 முறை செய்யுங்க வலது காலுக்கு. அடுத்து இடது காலுக்கு இதே மாதிரி அந்த பாக்கெட்டில் ஃபோர்ஸில் வச்சுட்டு இடது காலை டைட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. நீ நல்லா ப்ரெஸ் பண்ணு. 9 10. ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. திரும்ப அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த ஹீல் மேலே போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் அவ்வளோ சுகமாக இருக்கும். என்ஜாய் தி ஸ்ட்ரெச் ஃபீலிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி ஒவ்வொரு காலையும் ஒரு 5 முறை செய்யுங்க. இதே ப்ரெஸ்ஸை இப்போ வந்து அந்த குதிகால வச்சுட்டு இப்போ முக்கிய கீழே எடுத்துறீங்க. இப்போ இந்த ப்ரெஸ்ஸிங் எஃபெக்ட் வந்து இந்த நீல ரொம்ப நல்லா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த கேப் தெரியுது இல்லைங்களா? இந்த அழுத்துறது தான் ரொம்ப முக்கியம். இது மாதிரி வலது காலில் 5 முறையோ 10 முறையோ செய்துட்டு நம்ம அதே இடது காலுக்கு கீழே வைங்க. திரும்ப காலை நேரம் ஆக்கிட்டு நீயை ப்ரெஸ் பண்ணுங்க. கீழே நீ எவ்வளவு இறங்குதோ அவ்வளவு நல்லது. ப்ரெஸ். அப்போ அந்த விரல் நம்மளை நோக்கி வந்தோம்னும் குதிகால் அப்படி போனோம். ப்ரெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி இடது காலில் ஒரு 5 or 10 ரெப்பிட்டேஷன்ஸ். இது மொத்தத்தையுமே செய்வதற்கு ஒன்றும் பெரிய நேரம் பிடிக்காது. ஒரு 10லேருந்து 15 நிமிட நேரம் தான் பிடிக்கும். இதை செய்வதனால இந்த முட்டியினுடைய அறுவை சிகிச்சையை நாம் தவிர்த்து விடலாம். மணவாளன் நாயுடு திருவேற்காட்டிலிருந்து 74 வயசில் முட்டி ஆப்ரேட் செய்தாகணும் டாக்டரால் சொல்லப்பட்டவர் வந்து நம்முடைய பயிற்சியும் மருந்தையும் எடுத்துக்கிட்டு 94 வயது வரைக்கும் மேற்கொண்டு 20 வருஷம் நீ சர்ஜரி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வைத்த பயிற்சிகள், அதற்குரிய மருந்துகள் இரண்டையும் பயன்படுத்துங்கள். ஆரோக்கியமான முட்டியை பெற்று ஆனந்தமாக வாழுங்கள். இப்போ இதுவரையில் பயிற்சிகளை செய்து காண்பித்தேன். இந்த பயிற்சிகளை எல்லாம் கவனித்து புரிந்து கொண்டீர்கள். என்ன பண்ணணும், ஒரு முறைக்கு 2 முறை இதை திரும்ப திரும்ப பார்க்கணும். அப்படி ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே செய்கிற அளவுக்கு நாம் எல்லாம் பெரிய மேதாவிகள் இல்லை, விவேகிகள் அல்ல. பல முறை பார்த்தாலே மறந்து போகிறது. சில ஒரு தடவை பார்த்துட்டு தப்பு தப்பா செய்கிறது. இந்த முடக்கத்தானே எப்படி சாப்பிடுறது? சிலர் சாறு எடுத்து குடிப்பார்கள், சிலர் சாறு எடுத்துக்கிட்டு கிட்டவர்களோ ஓ அப்படிம்பா ஓக்காளிப்பான். சில வாயில போட்டு ஐயோ என்ன கசப்பு, இதை தொடமாட்டேம்மா. அப்போ இதை எப்படி சாப்பிடுவது? முடக்கத்தானே எளிதில் எடுத்துக்கொள்ளுகிற முறை. முடக்கத்தானே ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை எடுத்து
அதை நன்றாக இடித்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பிழிந்து சாறு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சாறை வீட்டில் தோசை விடுறோம் இல்லை, இந்த தோசையில சேர்த்து தோசை மாவுல சேர்த்து கலந்து தோசை விட்டு சாப்பிட்டுருங்க. நல்லா வக்கரையா அதுக்கு வேண்டிய தேங்காய் சட்னியோ அல்லது சாம்பாரோ இல்லை அதற்கு வெங்காய சட்னியோ நல்ல வகையாக சேர்த்து சாப்பிடுங்க. உணவு சாப்பிட்ட மாதிரி இருக்கிறது நோய் போய்விட்ட மாதிரி போகிறது. இப்படி முடக்கத்தான் இலையுடைய சாறை தோசை மாவோடு கலந்து தோசை சுட்டு சாப்பிடுங்க. இட்லி சுட்டு சாப்பிட முடியாது, தோசை சுட்டு தான் சாப்பிட முடியும். முடக்கத்தான் இலையை சமூலமாக வேர் தழை பூ இலையோடு அப்படியே கொண்டு வந்து பொடியாக நறுக்கி நிழல் பாகமாக உலர்த்தி அரைத்து எடுத்த சூரணம். ஒரு அரை தேக்கரண்டியிலிருந்து ஒரு தேக்கரண்டி அளவு சர்க்கரை நோய் இல்லாதவர்களாக இருந்தால் தேனோட கலந்து, இல்லைன்னா யாராக இருந்தாலும் அது அப்படியே தண்ணியிலே சுடு தண்ணியிலே கலந்து காலை மாலை 2 வேளை சாப்பிட்டோம்னா மலமும் எளிதாக நீங்கும். அதனோடு கூட உடல்ல இருக்கிற கணுக்கில் இருக்கிற வலியும் போகும். இப்படி முடக்கத்தான் நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சாறு எடுத்து குடிப்பவர்களும் குடிக்கட்டும், எல்லாராலும் குடிக்க முடியாது. இப்படி எடுத்துக்கொண்டால் அந்த பலனை எல்லோரும் பெற முடியும். அதை சாப்பிடுவதற்கேற்ற நேரம் காலை நேரம், வெறும் வயிற்றுல. இப்படி முடக்கத்தான் சூரணத்தை சாப்பிட்டாலும் முடக்கத்தான் சாறு குடித்தாலும், இல்லை தோசை காலையில் தான் சாப்பிடுவோம், தோசை மாவில் கலந்து சாப்பிட்டாலும் 2 வேளை காலை இரவு 2 வேளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஒன்றும் இல்லை, ஓரிரு முறை மலம் கூடுதலாக நீங்கும், அது நல்லது. அசுத்தம் கழிந்தால் உடல் சுத்தமாகும், நலமாகும். ஆகையினால இந்த பயிற்சிகளையும் செய்து இந்த மருந்துகளையும் கையாண்டு உங்கள் முயற்சியில் முழு வெற்றியை காண சித்தர்கள் அருள்வார்களாக. நன்றி, வணக்கம்.